அழகான காலை பொழுது தினந்தோறும் எழுப்ப வருவார். விழிப்பாயன் கண்ணே நீ என அழைப்பாரை கண்ணில் அன்புடன். விழித்தாலும் தூங்கினாலும் என் கண்ணில் இந்த காட்சி. நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம். ஓம் சாந்தி. 31/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பழைய உலகத்தின் வாசலின் ஊடாக வெளியேறி அமைதி தாமத்திற்குள்ளும் சந்தோஷ தாமத்திற்குள்ளும் பிரவேசிக்கின்றீர்கள். தந்தை மாத்திரமே உங்களுக்கு முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை காட்டுகின்றார். கேள்வி: தற்பொழுது அதி சிறந்த கர்மா எது? பதில்: உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் குருடர்களுக்கான கைத்தடியாகுவதே அதி சிறந்த கர்மா ஆகும். மக்களால் வீட்டிற்கும், அதாவது முக்தி தாமத்திற்கும் ஜீவன் முக்தி தாமத்திற்குமான பாதையை கண்டடையக்கூடிய வகையிலும் அமைதிக்கும் சந்தோஷத்திற்குமான பாதை இங்கே காண்பிக்கப்படுகின்றது என்பதை மனிதர்களால் இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் எந்த வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும் என்பதையிட்டு குழந்தைகளாகிய நீங்கள் ஞான கடலை கடைய வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் அல்லது செயல்களில் ஒரு பொழுதும் கோபம் அடைய வேண்டாம். இம்மூன்று எண்ணல்களிலும் பெருமளவு கவனம் செலுத்துங்கள். தேவையின்றி பேசாதீர்கள். ஒருவருக்கொருவர் துன்பம் விளைவிக்க வேண்டாம். 2. ஞானத்திலும் யோகத்திலும் போதையுடையவராக இருந்து இறுதியில் காட்சிகளையும் இயற்கை காட்சிகளையும் காணுங்கள். உங்கள் சொந்த பெயர் ரூபத்துடன் ஏனையோரின் பெயர்களையும் ரூபங்களையும் மறப்பதால் சரீரங்களின் எந்தவோர் உணர்வையும் முடித்துவிட்டு ஆத்மாக்களாக இருக்கும் விழிப்புணர்வில் இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அன்பிலே திளைத்திருக்கும் ஓர் ஆத்மாவாகி அன்பினாலும் பேறுகளாலும் நிரம்பி அன்பு அம்புகளை எய்வதன் மூலம் மற்றவர்களை அன்பிலே மயக்கம் அடைய செய்வீர்களாக. உலக வழக்கப்படி ஒருவர் இன்னொருவரின் அன்பிலே திளைத்திருக்கும் போது அவனுடைய அல்லது அவளுடைய முகம், கண்கள், வார்த்தைகளில் இருந்து அவர் அன்பிலே திளைத்திருக்கின்றார், அவர் காதல் வசப்பட்டுள்ளார் என்பதை உங்களால் உணர முடியும். அதேபோல் உங்களுக்குள்ளே தந்தையின் அன்பை வெளிப்படுத்துகின்ற ஸ்திதிக்கு செல்லும் போது அதற்கேற்ப அன்பு அம்புகள் மற்றவர்களை அன்பில் மயக்கம் அடைய செய்யும். சொற்பொழிவின் இணைப்பை சிந்தித்தல் அல்லது கருத்துக்களை மீண்டும் கூறுதல் என்ற ரூபத்தை எடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக அன்பிலே திளைத்திருக்கின்ற, அன்பாலும் பேறுகளாலும் நிரம்பி இருக்கின்ற ரூபம் இருக்க வேண்டும். நீங்கள் அதிகாரியாக பேசும்போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸ்லோகம். சம்பூரணத்தையும் முழுமையையும் அடைவதன் மூலம் முடிவிற்கான நேரத்தை நெருக்கமாக கொண்டு வாருங்கள். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். எல்லோருமே ஒரே ஒருவர் இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள்.
எவ்வாறாயினும் இந்த ஒருவரே ஒரே ஒருவர் ஆவார். இந்த குழப்பத்தின் நிலத்தை இப்போது உழுங்கள். இந்த ஒருவருடனும் ஏனையோரும் இருக்கின்றார்கள் என கூறும் நிலையை இப்போது அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஆனால் இவர் மட்டுமே ஒருவர் என அவர்கள் சொல்லும் வகையில் ஓர் அம்பை இப்போது எய்யுங்கள். நிலம் தயாராக உள்ளது, தொடர்ந்தும் அது தயாராகும். ஆனால் அத்திவாரம், புதுமை, விதை எல்லாமே இந்த ஞானமே. இது சுயநலமற்ற அன்பு என்றும் ஆன்மீக அன்பு என்றும் அவர்கள் அனுபவம் செய்துள்ளார்கள். ஆனால் இப்போது அன்புடன் கூடவே நீங்கள் இந்த ஞானத்தின் அதிகாரத்தையும் உண்மையான இந்த ஞானத்தின் அதிகாரத்தையும் கொண்ட ஆத்மாக்கள் என்பதை அவர்களுக்கு காட்டுங்கள். இதை வெளிப்படுத்துங்கள். அப்போது வெளிப்படுத்துகை இடம்பெறும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அழியாத ஞானமணிகள் பொழிவார எங்கள் மீது, என் தீபம் என்று இல்லை எங்கெங்கும் ஏற்றினாரே. அழியாத ஞானமணிகள் பொழிவார எங்கள் மீது, என் தீபம் என்று இல்லை எங்கெங்கும் ஏற்றினாரே. ஒவ்வொரு அடியிலும் நீயே தந்தாய் படிப்பினையாவும், நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ